வணக்கம். இப்போ மூணாவது மேட்ச் யார் யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுமலை வெர்சஸ் பூனாபாளையம். டாஸ் வின் பண்ண எதுமலை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ களத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் மற்றும் ராஜா வந்திருக்காங்க. பவுலிங் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் இருக்கார். ஸோ முதல் 2 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே. ஸோ 30 yard சர்க்கிள் தாண்டி 2 ஃபீல்டர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியும். ஸோ மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம M&M ஸ்போர்ட்ஸ் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீல்டிங் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏ டீம். உங்கள் பேர் மகேஷா? ஸோ ராஜா ஆன் ஸ்ட்ரைக்குங்க. முதல் பந்து. ஸோ ஃபீல்டிங் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங் வந்து இன்னும் செட் பண்ணி முடியல. ஃபீல்டிங் வந்து செட்டிங்லேயே தான் இருக்குது. பவர் பிளே அப்படின்னால வந்து ஃபீல்டர் வந்து இத்தனை பேர் உள்ளே இருக்கணும், இத்தனை பேர் வெளியே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து டிஸ்கஸ் போய்கிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு காலையில் நடந்த 2 மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுமலை அணி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ முதல் ஓவரோட முதல் பால் ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஃபர்ஸ்ட் பால் ராஜா அவர்களோட பூனாம்பாளையத்துக்காக ராஜா பேட் பிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு எட்ஜ் சிங்கிள் ஆகுதுங்க. பால் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஏக்காது. அந்த ஏக்கர் பால் ஒரு சிங்கிள் தான் கிடச்சது. ஸோ இவங்க 2 பேருக்குமே இது முதல் மேட்ச் அப்படின்றனால நியூ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீம் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு மட்டும்தான் நியூ பால், அடுத்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சீசனிங் பால் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ். மணிகண்டன் 2வது பால் போடார் பவர் பிளேயில். ஷார்ட் பிட்ச் பால் ஆஃப் சைடு போட்டப்பட்ட பந்து வைடு கிளைம் பண்ணுறாங்க. பட் வைடு இல்லை, ஒரு நல்ல லென்த்தில் டெலிவரிங்க. தேர்ட் ஒன் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் பால் லைனில் போட்டப்பட்ட பந்து ஆஃப் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு கவர் திசையை நோக்கி. கண்டிப்பாக 2 ரன் கிடைக்குங்க. ஸோ ஃபீல்டர்ஸ் வந்து பாலை எடுத்துட்டாங்க. நல்ல த்ரோ. 2 ரன் தான். 3 ஃபீல்டர் போய் ஒரு பால் எடுத்து போட்டிருக்காங்க. 4th பால் எதுமலை அணிக்காக மணிகண்டன் பவர் பிளேயில் முதல் ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு நல்லா போட்டிருக்காரு. ஒரு ஏக்கரு, ஒரு ஷார்ட் பாலு, ஒரு டாட் பாலு. மறுபடியும் ஷார்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஆள் இருக்காரு. ஸ்கொயர் லெக்கு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஸோ நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. சிங்கிள் கிடச்சிருக்குங்க. 4 பாலுக்கு 4 ரன் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நல்ல ஓவராக போயிட்டுருக்கு மணிகண்டன் இருந்து. பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர். லாஸ்ட் 2 பால். எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் விளையாண்டுட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன். சிங்கிள் நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்க. ஷாட்டுக்கு எது பெருசாக போகாமல் பாலிங் டாட் விடாமல் சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸ்லாட்டில் போடப்பட்ட தூக்கி அடிச்சிருக்காரு. பட் கட் அண்ட் பால் தான். ஓ, கேட்ச் மிஸ்ஸுங்க. மணிகண்டன் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு லைஃப் கிடச்சிருக்குங்க ராஜாக்கு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாரான்னு பார்ப்போம். கேட்சை பிடிச்சிருந்துருக்கலாம் மணிகண்டன். பட் ஆனால் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ எந்த ஒன்றுமே கேட்சை விட்டால் வந்து ரொம்ப அப்செட் ஆவாங்க. பட் அவங்க ஸ்பாட்டிவாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த கேட்சை விட்டதுக்கான ஃபீலிங் யார்ட்டையுமே தெரியல. முதல் ஓவருக்கான கடைசி பந்து பவர் பிளேயில் மகேஷ் ஸ்ட்ரைக். ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து போய் அடிக்க ட்ரை பண்ணாருங்க. பட் அதையும் தாண்டி போயிடுங்க. ஸோ லாஸ்ட் பால் ரீபால். ஒரு பெரிய ஷாட்டுக்கு தான் எய்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுமலை அணி. கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க, கிடைக்கலங்க. லாஸ்ட் பால் டாட்டுங்க. ஸோ பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு ரொம்ப ஒதுங்கி போகிறோன்னா பாலை வந்து நல்லா தள்ளி தான் போட்டிருக்காரு. முதல் ஓவர் முடிவில் பூனாம்பாளையம் அணி ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரன் அடிச்சிருக்காங்க. இதுமலை விக்கெட் எதுவும் இல்லை. ஸோ 2வது ஓவர் பவர் பிளேயோட 2வது ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காரு பூனாம்பாளையத்தைச் சேர்ந்த ராஜசேகர். முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் வந்து ராஜா இருக்கார்.
ஸோ முதல் ஓவர் ஒரு அற்புதமான ஓவர் 6 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளேயரில் கரெக்டாக 6 பாலுக்கு 6 ரன் கொடுத்த மாதிரி 6 ரன் வரும் அடிச்சிருக்காங்க. இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம M&M ஸ்போர்ட்ஸ் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூனாம்பாளையம் டீமு முதல் பந்து ஃபுல் டாஸ் பாலுங்க. லைனில் போயிருக்கு, ஒய்டு கொடுத்துருக்காருங்க அம்பேர். ஸோ பேட்ஸ்மேன் வந்து பால் வந்து ஆனால் ஒய்டு கொடுத்துட்டாங்க. எந்த பக்கமுமே நகராத காரணத்தினால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. அவர் ஆஃப் சைடு போயிருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஆமில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் வந்து வர்றாரு, பால் வீசுறாரு, லாங்லேருந்து கூட வர்றாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால், கேட்சுக்கான கால், அவுட்டு கொடுத்துருக்காங்க. அம்பேர் ராஜா அவுட்டுங்க. ஸோ விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கன்ஃபியூஷனான விக்கெட். பட் பவுலர் நல்ல பால் போட்டிருக்காருங்க. முதல் விக்கெட்டை இழந்து போகிறாங்க பூனாம்பாளையம் எதுமலை அணி. ராஜா எதுமலை அணிக்காக மணி, எதுமலை அணிக்காக மணி வந்திருக்காரு களத்துக்குள்ளார. நியூ பேட்ஸ்மேன். ராஜசேகர் பவர் பிளேயில் ராஜசேகர் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் நல்லா ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. பட் ஆள் இருக்காங்க, ரன் அவுட்டுங்க. ஸோ ஆள் இருக்கிறது தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் வந்து ஓடி வந்து விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. 2 பாலுக்கு 2 விக்கெட். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் பாரதி எதுமலை அணிக்காக வந்திருக்கிறாரு. இது வரலும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து 6 ரன் அடிச்சிருந்தாங்க. 2வது ஓவரில் ஸ்டார்டிங்லேயே ஷாக்கிங்காக 2 விக்கெட் கொடுத்துருக்காங்க எதுமலை அணி. பூனாம்பாளையம் அணிக்கு ராஜசேகர் பவர் பால் வீசிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து ஸோ ஃபீல்டர் போகிறாரு. பட் அதையும் தாண்டி 1 pitch 4ங்க. 1 pitch 4ங்க. தடுக்க முடியவில்லை. ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து பட்டாசாக வெடிச்சிருக்காரு. 4லேயுமே தாண்டி கிட்ட குதிக்காரு. ஆனால் பால் ஆனால் அந்த 4 போயிருச்சு. பாரதி ஃபர்ஸ்ட் 4 அடிச்சிருக்காரு. இந்த மேட்சோட முதல் நல்ல பால் போட்டாரு. பட் ஆனால் 4 ஃபர்ஸ்ட் 4 இந்த மேட்ச்சில். 4வது பந்து மணி மறுபடியும் அடிக்க ட்ரை பண்ணாருங்க. பட் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று விளையாடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் காற்று விளையாடி ஆயிடுச்சுங்க. ஆனால் பால் பார்த்தீங்கன்னா நல்லா குட் லென்த் பாலுங்க. ராஜசேகர் பவர் பிளேயில் அவரோட ஹோப்பை காட்டுறாரு தனது அணிக்காக. லாஸ்ட் 2 பால் நல்ல லாங்லேருந்து வராரு. எதிர்பார்க்கலாம். வாவ் மிஸ்ஸுங்க. சேம் டெலிவரி, கொஞ்சம் யாக்கர் டெலிவரி மாதிரி பண்ணா அப்படி. ஸோ டாட் பாலுங்க. நல்ல கம்பேக். ஒரு 4க்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல கம்பேக்குங்க. ஸோ பவர் பிளேயோட லாஸ்ட் பால் ராஜசேகர் 4 ரன் கொடுத்தாலும் அடுத்த 2 பால் வந்து டாட் வச்சு கொடுத்துருக்குறாரு ராஜசேகர். பேட்ஸ்மேன் வந்து பவர் பிளேயில் லாஸ்ட் பால் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஸோ ஒரு பெரிய ஹிட் கிடைக்குமான்னு பார்ப்போம் பொறுத்தெரிந்து. கடைசி பால் ஆஃப் சைடு சூப்பராக அடிச்சிருக்காருங்க. நல்ல பவர் பேக் ஷாட்டு. ஸோ புல் தடுத்தனால பார்த்தீங்கன்னா 2 ரன் தான் கிடைக்கும். ஒரு நல்ல த்ரோ. ஸோ 6 ரன் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு போட்டிருக்காரு ராஜேஷ். ஸோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12க்கு 2 விக்கெட்டுங்க. 13 ரன்னுக்கு 2 விக்கெட். பவர் பிளே முடிந்தது. 2 ஓவர் முடிவில் 13 ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளேயில். 3வது ஓவர் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்திருக்காரு. களத்தில் வந்து நியூ பேட்ஸ்மேன் பாரதியோட பேட்டிங் ஸ்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவீப் ஷாட் தான் அதிகமாக ட்ரை பண்ணுவார். என்னோட கருத்து முதல் பந்தே ஸ்குவீப் ஷாட் தான் அடிப்பாருன்னு. மணி பால்ல இருந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாரதி பேட்ல இருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓ போல்டு மிஸ்ஸுங்க. கால் மட்டும் இல்லை என்றால் அது கண்டிப்பாக குச்சியை துளைத்திருக்கும். எல்பி டேபிள் கேட்கலாம், ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் அந்த மேட்ச்சில் எல்பி டேபிள் ஆப்ஷனே கிடையாது. இல்லைனா நல்ல ஒரு இது கன்ஃபார்மாக அவுட்டு தான். மணி செகண்ட் ஒன். வாவ் தூக்கி கொடுத்துருக்காரு. கீப்பர் வரார். கேட்சான்னு பார்ப்போம். கேட்ச் பிடிச்சிட்டாங்க. வந்தார் சென்றார் பாரதி. மணி தனது முதல் விக்கெட் எடுத்திருக்காரு அவங்க அணிக்காக. 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 13 ரன்னுக்கு 3. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் ஓவர் ராஜசேகர் போட்டார், அவர் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு பவர் பிளேயில். பவர் பிளே முடிஞ்சிருச்சு. சரி இப்போயாவது அடிப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் பேர்னே ஆனால் மணியும் அவுட் ஆகிட்டு போகிறாரு வெளியில். நியூ பேட்ஸ்மேன் களத்துக்கு வந்திருக்காரு ஜெய். நியூ பேட்ஸ்மேன் ஜெய். மணி தனது 3வது பாலை போட வராரு. நல்ல பால், ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருங்க. நல்ல ஸ்ட்ரைக்கு. ஸோ லாங் ஆஃப் ஆனில் வந்து ஆள் இருக்காங்க, சிங்கிள் கட் பண்ணியிருக்காங்க. ராஜசேகர் அந்த பாலை போய் பிடிச்சாரு. பேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. மணி களத்தில் இருக்காரு. லாஸ்ட் ஓவர் அற்புதமான ஒரு 4 அடிச்சார். 4வது பந்து. பவுலர் மணி பேட்ஸ்மேன் எல்லாமே மணியாக இருக்காங்க. வாவ் மிஸ்ஸுங்க, நல்ல பாலுங்க. இந்த பாலை எதுவுமே செய்ய முடியாது. பவுலிங் போடுறது பெருமணி, பேட்டிங் பிடிக்கிறது பெருமணி. மணி விசஸ் மணி. 5வது பால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மணி 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 இந்த 2 மணியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கத்தி 2 மணிக்குள்ளே அடித்தா சவுண்டு கேட்கும். ஆனால் இது எந்த மணி அடித்தா சவுண்டு கேட்குதுன்னு பார்ப்போம். அது விக்கெட்டா அடிச்சிருக்காருங்க லெக் சைடு பார்ப்போம். ஸோ சிங்கிள் தான் கிடைக்கும். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஸோ 3வது ஓவரோட கடைசி பந்து. இன்னும் ரன்ஸ் எதுவும் அதிகமாக வர மாதிரி தெரியல. ஒரு ரன் தான் வந்திருக்கு இந்த ஓவர். 2 ரன் வந்திருக்கு. ரொட்டேட் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் ரன்ஸ் ஆனால் வரல. ஸ்வீப் ஷாட் ட்ரை பண்ணார், மிஸ்ஸுங்க. ஓவர் முடிஞ்சுங்க. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15ங்க. 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். மணி ஃபேஸ் லெக் பண்ணுறாரு. சைடு அடிச்சிருக்காங்க, ஃபீல்டர் இருக்காங்க, சிங்கிள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல ஃபீல்டிங் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. அணியின் எண்ணிக்கை 16. நல்ல கண்ட்ரோலாக பால் போடுறாங்க. முதல் 4 ஓவர் பார்த்தீங்கன்னா 2 பவுலர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2 ஓவர் நியூ பவுலர் தான் வரணும். 6 ஓவர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவுலர் 2 ஓவர் போடலாம். மேட்ச்சில் 4 பவுலர் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்கோர் பத்தாது. அடிச்சு அடிச்சிருக்காருங்க. எட்ஜ் ஆகி மண்டலே பட்டிருக்கு. பட் 1 ரன் கிடைக்கும். பாயிண்ட் திசையை நோக்கி போட்டிருக்கு எட்ஜான பந்து. 4வது ஓவர் ஸ்டார்ட் ஆகியும் வந்து இன்னும் ஒரு 4 கூட வரல. மணி எது அடிப்பாரான்னு பார்ப்போம். 2 ரன்ஸ் பத்தாது. மணி வெர்சஸ் ராஜசேகர். 3வது பால். நல்ல பால் அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான கால், பட் கேட்ச் இல்லைங்க. விக்கெட் கீப்பர் ஒரு அற்புதமான ஃபீல்டிங். நல்ல பால் போடுறாரு. சிங்கிள் மட்டும்தான் போதுங்க. 4 எதுவும் பார்க்க முடியல. 4 6 சிங்கிளே வச்சிருக்காரு பேட்ஸ்மேனு. ஆனால் பேட்ஸ்மேனு விடாமல் ட்ரை பண்ணி ரொட்டேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் சிங்கிள் மட்டும் தான் கன்வெர்ட் ஆகுது. பெரிய ஸ்கோருக்கான முயற்சி இப்போ வரைக்கும் நடைபெறல. பெரிய ஸ்கோர் வருமா எதிர்பார்ப்போம். வந்தால் நல்லாயிருக்கும் ஆப்போனண்ட்டுக்கு. அடிச்சிருக்காருங்க. ஆள் இருக்காங்க. கேட்சுக்கான கால். ஸ்கொயர் லெக்கில் அற்புதமான கேட்சுங்க. சூப்பர் கேட்சுங்க. ஸோ வந்தார் சென்றார் ஜெய். அடுத்து வந்து போன ராஜசேகர் நியூ பேட்ஸ்மேன். பொண்ணு வாவ் தூக்கி அடிச்சிருக்காருங்க. மறுபடியும் ஒரு கேட்சுக்கான கால். கேட்சுங்க, சூப்பர் கேட்சுங்க. லாங் ஆனில் சூப்பர் கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. ஸோ பேட்ஸ்மேன்கள் வர்றாங்க போகிறாங்க. வினோத் களத்தை விட்டு வெளியேற தருணம். டக் அவுட். வினோத் டக் அவுட். நியூ பேட்ஸ்மேன் கோபி, லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் கோபி. 4வது ஓவரோட கடைசி வந்து பவுலர் சேஞ்ச் பண்ணுறாரு. அவரோட எண்டு. நாலு ஃபீல்டர் தான் இருக்கணும் ஆன் சைடில். அடிச்சிங்கன்னா ஷார்ட்ஸில் போடுவோம். அவுட் ஆனீங்கன்னா அதையும் போடுவோம்.
ஸோ 4வது ஓவரோட கடைசி பந்துங்க. பேட்ஸ்மேனான ஸ்ட்ரைக் கோபி. வா, அற்புதமான சிங்கிளுங்க. ஆஃப் சைடு அடித்த பந்து அற்புதமான சிங்கிள். ஸோ 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. இந்த பேட் என்ன நம்ம செம்ம பேட் மாதிரியே இருக்கு மகாராஜா. இருக்கு. 5வது ஓவர் முதல் பந்தை வீச வந்திருக்காரு மணி. அவரோட 2வது ஓவர். அணியின் எண்ணிக்கை 19. ஸோ இந்த 2 ஓவரில் பெரிய ஸ்கோர் தேவைப்படுதுங்க எதுமலை அணிக்கு. அடித்தாதான் கேமுக்குள்ளே இருப்பாங்கன்னு ஒரு சின்ன தடுமாட்டம் பவுலர்கிட்ட. இந்த மேட்சை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது நம்ம M&M ஸ்போர்ட்ஸுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல் பந்து வா, அற்புதமாக அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு. பட் ஆள் இருக்காங்க. ஸோ மிஸ்ஃபீல்டுங்க. 2வது ரன்னு ஓடுறாங்க. இல்லைங்க, ஓடலைங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ரன் கிடைக்கும்னு பார்த்தோம். பட் 1 ரன் தான். ஸோ மணி வெர்சஸ் மணி ஒரு பெரிய ஷாட் கிடைக்குமா? கண்டிப்பாக அந்த அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுமலை அணிக்கு பெரிய ஷாட் தேவைப்படுது. அந்த அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி மட்டும் தான் ஒரு சைடு நிற்கிறாரு தூணு மாதிரி. மற்றவங்களாம் வந்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. பட் இப்போ இந்த மணி என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். அந்த மணியா ஷார்ட் பிச் பால், டாட் பாலுங்க, வைஸுங்க. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. 1 ரன் கிடைக்கும். வைஸில் 1 ரன் கிடைக்குது. வைஸில் 1 ரன்னுங்க. ஆனால் அந்த மணி போட்ட பால் இந்த மணி அடிப்பாருன்னு பார்த்தோம். ஆனால் அது பைஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கோபி இடது கை ஆட்டக்காரர் கோபி ஒரு அற்புதமான ஷாட் அடிப்பாருன்னு பார்த்தோம். பார்ப்போம். இவர் கையில் 3 பாலுக்கு 3 ரன் வந்திருக்குங்க. 4th ஒன். தூக்கி அடிக்க ட்ரை பண்ணாரா? இல்லைங்க, நடுவுறாரு பேட்ஸ்மேன். டாட் பால். லாஸ்ட் 2. ஸ்கோரில் எந்த முன்னேற்றமும் அந்த அளவுக்கு இல்லைங்க. இல்லை, கேமரா மேன் தனது சேவையை வந்து முழுசாக வந்து மேட்சுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல பால். மறுபடியும் ஒரு சிங்கிள் ரன் அவுட் சான்ஸு. பட்டு இல்லை, அவங்க ட்ரை பண்ணலை. பட் ஆனால் இவங்க இந்த எதுமலை அணியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து சிங்கிள் மட்டும்தான் மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் T20 மேட்ச்னு எதுவும் எதிர்பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு ஓவர் தான் மிச்சம் இருக்குது. ஒரு ஓவர் தான் இருக்குது. 5வது ஓவரோட கடைசி பால். ஆனால் எப்போ தான் ரன் அடிப்பாங்கன்னு தெரியல. வா, தூக்கி அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டில். பட் ஆள் இருக்காங்க. 2 ரன் கிடைக்கும். 2 ரன்னுங்க. மணி வந்து நல்லா அடித்தாருங்க. நல்லாவே அடிச்சிருக்காருங்க. தூக்கி அடித்தார். அந்த இடத்துல ஃபீல்டர் யாரும் இல்லை. இந்த ஓவரோட கடைசி பால், லாஸ்ட் 1. ஒரு பெரிய ஷாட் கண்டிப்பாக கிடைக்கும். பார்ப்போம். ஸ்லாட்டில் போடுவாங்களா? இல்லைங்க. விக்கெட் கீப்பரும் பவுலரும் மாற்றி பந்தை பிடிச்சிக்கிறாங்க. 5 ஓவர் முடியல. அணியின் எண்ணிக்கை 24ங்க. பால் கூட 2 வரல. நியூ பவுலர் விக்கி. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி அப்படி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 6 பாலுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் வேணுங்க. முதல் பந்து விக்கி. வா, சூப்பர் பால். லெக் சைடு போயிருக்கு. ஓ, நல்ல ஃபீல்டிங்க. செம்ம ஃபீல்டிங். ஸோ 2 ரன்னை வந்து கட் பண்ணியிருக்காரு சிங்கிளில். சூப்பர் ஃபீல்டிங்க. கடைசி 5 பால் என்ன நடக்குன்னு பார்ப்போம். வந்தால் பார்ப்போம், மராட்டியும் பார்ப்போம். லாஸ்ட் ஓவர். ஸோ ஃபீல்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபீல்டிங் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மணி கையிலேருந்து பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 6 வந்தாலும் ஒரு டீசெண்டான ஸ்கோர் இருக்கும். 25 ரன் தான் வந்திருக்கு தற்போது வரை. ஒரு 35வது வருமானம் பார்ப்போம். போடப்பட்ட வந்து வைடு கொடுத்துருக்காங்க. அம்பேரியோட தீர்ப்பை உறுதியானது. 26 ரன் வந்துருக்குங்க. அதுவே உறுதியானது. 2 6 அடிச்சாங்கன்னா ஒரு 40 ரன் ஃபைட்டிங் ஸ்கோராக இருக்குமான்னு பார்ப்போம். ஃபைட்டிங் ஸ்கோர் வாய்ப்பு இல்லைன்னு மாதிரி தெரியுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுங்க. ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. பட் ஆள் இருக்கிற திசையை நோக்கி அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப் மேலே 2வது ரன் ஓடுவாங்களான்னு பார்ப்போம். இல்லைங்க, சிங்கிள் தாங்க. சிங்கிள் மட்டுமே.
எதுமலை டீமில் இருக்கிற ஒரு பவர் கூட பேட்ஸ்மேனுக்கிட்ட இல்லைங்க. சப்சிடி பண்ண மாட்டாங்க. அதான் பேசுகிறேன். சீரியஸா ட்ரை பண்ணுறாங்க. 4வது பால். பட் ஆனால் ஷாட் எதுவும் ஃபுல் டாஸ் பால். நோ பாலை கருதப்படுமான்னு பார்ப்போம். நோ பால் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ பாலை வந்து மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன். டாஸ் பாலை. பட் ஆனால் அது நோ பாலாக கொடுக்கப்பட்டது. ஃப்ரீ கிட்டுங்க. 3 பால் இருக்குது. 3 பாலுக்கு ஒரு 2 6ஆவது மீட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஒரு 6 கூட பார்க்கல. 4 2 தான் பார்த்துருக்கோம். 4ஆவது வருமானு பார்ப்போம். எதிர்பார்க்கப்படுகிறது 4ஆ 6ஆ கிரிக்கெட்டு. அடிச்சிருக்காரு. பட் ஆள் இருக்காங்க. சிங்கிள் ரன் அவுட்டுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு மிஸ்ஃபீல்டு. கரெக்டாக கவர்ஸ் திசையில் நிப்பாட்டினாங்க. நல்ல ஃபீல்டிங் செட்டுங்க. 6வது ஓவரோட கடைசி 2 பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து மணி மட்டும்தான் கொஞ்சம் ஸ்கோர் அடிக்கிறாரு. பார்ப்போம். ஸ்லாட்டில் போட்டிருக்காங்க. அடிச்சிருக்காரு. கேட்ச் காட்டன் போட இல்லைங்க. மிஸ்ஸுங்க. பவுலர் போட்டு பந்தை தேடுறாருங்க. அவர் கைக்கிட்டே தான் இருந்தது. கேட்ச் பிடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாரு பவுலர். ஆனாலும் பாலை விட்டுட்டாரு பவுலர். ஸோ அணியின் எண்ணிக்கை தற்போது வரை 30 தாங்க. கடைசி 2 பால். 2 பாலுக்கு ஒரு 2 பெரிய ஹிட் அடித்தா தான் ஃபைட்டிங் ஸ்கோராக இருக்கும். ஃபைட்டிங் ஸ்கோராக இருக்குமான்னு பார்ப்போம். செட் பண்ணுறாங்க. 2 பால் தான் இருக்குது. 6 எது வருமானு பார்ப்போம். மேட்சே முடிய போகுதுங்க. பாலுங்க. நல்லா டாட் பால் வைக்கிறாருங்க பவுலர் விக்கி. பேட்ஸ்மேன் கோபி கடைசி பால் வந்து ஹிட் பண்ண போகிறாரு. என்ன இது வருமானு பார்ப்போம். விக்கெட்டுங்க. லாஸ்ட் பால் விக்கெட்டு. எதுமலை அணி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓவரில் 30 ரன் அடிச்சிருக்காங்க. 31 ரன் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா பூனாம்பாளையம் அணி வெற்றி பெறுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மேட்சை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது நம்ம M&M ஸ்போர்ட்ஸுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சார் பரவாயில்ல தோத்தாலும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்ற மாதிரி நீங்கள் பேசணும். மேட்ச் ஸ்டார்ட். பவுலர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வீச வந்திருக்கிறாரு. மதி தானங்க மகேஷுங்களா? மகேஷ். பேட்ஸ்மேன். ஆன் ஸ்ட்ரைக்கில் வந்து ராஜசேகர். ஆன் ஸ்ட்ரைக்கில் டார்கெட் 31 தானே. ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். ஸோ வணக்கம். 2வது இன்னிங்ஸ் ஆட வந்திருக்காங்க பூனாம்பாளையம் அணி. ஸ்ட்ரைக்கில் வந்து ராஜசேகர். நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து பத்மநாதன். ஸோ மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. முதல் 2 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே. முதல் பால் மகேஷ் அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டில் வந்தோடனே பனிஷ் பண்ணியிருக்காருங்க. ஸோ 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ ஒரு நல்ல ஃபீல்டிங்க. 2 ரன் மட்டுமே. ஃபஸ்ட்டு பாலே ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. அருமையான ஷாட்டுங்க. ஸோ என்ன 29 ரன் தாங்க. 31 ரன் டார்கெட். முதல்லேருந்தே அக்ரெசிவ் மோடில் ஆரம்பிச்சிருக்காரு ராஜசேகர். பெரிய ஸ்கோர் கிடைக்குமா ஃபஸ்ட்டு ஓவரில். 2வது பால் பவர் பிளே. மறுபடியும் ஒரு சுத்து. டாட் பாலுங்க. எதுமலை டீம் டார்கெட் வந்து 30 கொடுத்துருக்காங்க. 31 ரன் அடிக்கணும். 2 ஓவரில் மேட்ச் முடியுமா? அது ரொம்ப ஓவருங்க. கிறிஸ்வா தான் விளாட்றாங்க. 3rd ஒன் பார்ப்போம். மிஸ்ஸுங்க. தூக்கி அடிச்சிட்டாருங்க. தண்ணி தொட்டிக்கு மேலே அடிக்கப்பட்ட பந்து 6 ரன். மட்டார்னு ஒரு அடி. தண்ணி தொட்டி மேலே ஒரு லூஸ் பால். அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு ராஜசேகர். நல்ல ஷாட்டுங்க. பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் பூனாம்பாளையம் அணி. 4வது பால். சார் 2 ஓவரில் இந்த மேட்ச் முடியும்னு எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாங்க. அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பூனாம்பாளையம் அணி. முதல் 3 பாலில் 8 ரன் அடிச்சிருக்காரு.
ராஜசேகர் 4வது பால். ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து சிங்கிள் ஓடிடுவாங்க. நல்ல ரன்னிங் பட்டி கேட்டுங்க அவங்க 2 பேத்துக்குள்ளேயும். பேட்டில் பட்டவனே ஓடிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பத்மநாபன் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. பத்து. ஸோ ஃபீல்டிங் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர்ப்பே இல்லாமல் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அமைதியாக இருக்காங்க. ஒரு பின் ட்ராப் சைலன்ஸுங்க. விக்கெட் ஒன்றுங்க பார்ப்போம். ஸோ பத்மநாதன் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். அவரும் அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான கால், பட் கேட்ச் மிஸ்ஸுங்க. எஜ்ஜில் பட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் மேனை நோக்கி போயிருக்கு. ஸோ ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. ஓடிட்டாங்க. ஸோ அற்புதமான ரன்னிங்க. சூப்பர் ரன்னிங்க. அற்புதமான ரன்னிங். ஒரு கேட்சை தவற விட்டாலும் 12 ரன்னுங்க 5 பாலில். ஸோ முதல் ஓவரோட கடைசி பால். பவர் பிளேயில் 12 ரன் அடிச்சிருக்காங்க, விக்கெட் எதுவும் விடாமல். ஸோ இந்த பால் ஒரு பெரிய ஷாட்டாக தான் இருக்கணும். பார்ப்போம். இறங்கியிருக்காருங்க, அடிச்சிருக்காருங்க, பட் எட்ஜாக இருக்குது. கேட்சுக்கான கால். கேட்சு பிடிச்சிட்டாங்க, விக்கெட்டுங்க. ஸோ கோபி வந்து விக்கெட் பிடிச்சிருக்காருங்க. ஸோ ஒரு நல்ல ஷாட் அடித்தார். முதல் ஓவரில் 12 ரன் அடித்தாங்க. ஒரு விக்கெட் இறந்துருக்காங்க லாஸ்ட் பாலில். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வராரு. பேட்ஸ்மேன் பேரியா? ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பத்மநாபன் 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல பார்த்தீங்கன்னா 12 ரன் அடிச்சிருக்காங்க. அவ்வளோ பேர். செகண்ட் ஓவர் பவர் பிளேயில் காமராஜ். ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாதன் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பிச் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆள் இல்லைங்க, இருக்காங்க. கேட்சுங்க, சூப்பர் கேட்சுங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சை மிஸ் பண்ணார். இந்த தடவை அதை கரெக்டாக எடுத்திருக்காரு. பத்மநாதன் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை பறி கொடுத்துட்டு கிளம்புறாருங்க. முதல் ஓவரே 12 ரன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நியூ பேட்ஸ்மேன் ஹரி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. முதல் பந்தே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காருங்க. ரன்னு போனாலும் காமராஜ் தனது அணிக்காக விக்கெட்டும் எடுக்கிறாங்க. அவங்க விக்கெட் டேக்கிங் போனால் தான். ஸோ டீம் ஹாட்ரிக் கிடைக்குமா அந்த பால்? அப்போ இல்லைங்க, அற்புதமாக தட்டி விட்டுருக்காரு. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இல்லைங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு. போடுறாருங்க. ஸ்ட்ரைக்கில் மணி வந்திருக்காரு. 3வது பால். பேட்ஸ்மேனை வந்து ஒரே சைடில் பேட்டை திருப்புற மாதிரி பால் போடுறாப்புல. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் டெலிகாஸ்ட்டும் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. 2வது ஓவரோட 3வது பால். பவர் பிளேயில் ஷார்ட் பிச் பால். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நல்ல பாலுங்க. அடிச்சிருந்தா நல்ல கிளிக்காக இருந்திருக்கும், பட் மிஸ் பண்ணிட்டார். டாட். இல்லை, எட்ஜ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த பால். ஃபோர்த் ஒன். பவர் பிளேயில் ஒரு லென்த்துங்க, நல்ல லென்த்துங்க. நல்லா போடுறாருங்க பால். ஃபர்ஸ்ட் ஓவரில் 12 ரன் போனாலும் செகண்ட் ஓவரில் ஒரு ரன் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபிஃப்த் பால் நல்லா பால் போடுறாரு. ஃபீல்டிங் செட் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணிட்டாரு. வாவ், தூக்கி அடிச்சிருக்காருங்க. சூப்பர் ஷாட். 4 ரன்னுங்க. நல்ல ஸ்லாட்டு. ஆஃபில் தூக்கி அடித்தார். இவ்வளோ நேரம் நல்லா கண்ட்ரோல் வச்சுட்டாரு பேட்ஸ்மேனை. பட் 5வது பால் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் பால் வந்து அடித்து துரத்திருக்காரு பேட்ஸ்மேன் மணி. ஒரு 4 ரன் கிடைச்சிருக்குது. ஸோ பவர் பிளேயோட கடைசி பால். வாவ், சூப்பர் ஸ்வீட் ஷாட்டுங்க. விக்கெட் கீப்பர் தலைக்கு மேல் அடிக்கப்பட்ட பந்து 4 தொடர்ந்து 2 4 அடிச்சிருக்காங்க.
ஸோ அணியின் எண்ணிக்கை 2 ஓவரில் 21 ரன். இந்த களத்துக்குள்ளே வந்திருக்காரு பவுலர் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன். ஸோ இன்னும் 10 ரன் அடிக்கணுங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஹரி நியூ பேட்ஸ்மேன். பவர் பிளே முடிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. ஆஃபில் தூக்கி அடிச்சிருக்காங்க. பட் ஆள் இல்லைங்க. கண்டிப்பாக 2 ரன் கிடைக்கும். ஃபீல்டர் போகிறாரு. ஷுவராக 2 ரன்னுங்க. சொன்ன 8 ரன் அடிக்கணுங்க. நோ பால் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ ஃப்ரீ கட்டுங்க. இன்னும் 7 ரன் தாங்க. ரெண்டு ரன் ஓடினாங்க. நோ பால், ஃப்ரீ கட். என்ன நடக்கும் பார்ப்போம். வா, தூக்கி அடிச்சிருக்காருங்க. மேட்ச் முடிஞ்சான்னு பார்ப்போம். 4. இன்னும் 3 ரன் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா பூனாம்பாளையம் அணி வெற்றி பெறுவாங்க. ஒரு அற்புதமான ஷாட்டுங்க. ஸோ மேட்ச் முடியும் தருவாய்க்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். 3வது ஓவர் 2வது பால். ஒரு ஃப்ரீ கட்டை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ஹரி. செகண்ட் பாலுங்க. ஒரு ஸ்கில் ஷாட் ட்ரை பண்ணுறாரு. அடிச்சிட்டாருங்க. ஆள் யாரும் இல்லை. வெற்றி இலக்கை நோக்கி சென்றுட்டாங்க. வெற்றி பெற்றுட்டாங்கங்க பூனாம்பாளையம் அணி. ஒரு அற்புதமான பேட்டிங். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஓவரில் முடிஞ்சிருக்கு. 33 ரன் அடிச்சிருக்காங்க. 31 அடித்தா வெற்றி. கடைசி பால் 4 அடித்து வின் பண்ணியிருக்காங்க பூனாம்பாளையம். அந்த அணிக்கு M&M ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தோல்வி பெற்ற அணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். அடுத்த மேட்ச் நல்லபடியாக விளையாடுங்க. நன்றி, வணக்கம்.